காலேஜ்ல படிச்சப்போ ஃப்ரெண்டா இருந்தவளை தான் கூட தங்க வச்சவர் என் ஹஸ்பண்ட். ஆனா அவ ஒரு டெரரிஸ்ட் இயக்கத்தோட தொடர்புல இருக்கிறவன்னு எங்களுக்கு தெரியாது சார். அவளை அரெஸ்ட் பண்ணப்போ அவளுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக என் ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணாங்க சார். சில சொத்துக்களை முடக்குனாங்க. ஓ, கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கா? கேஸ் முடிஞ்சு என் ஹஸ்பண்ட் நிரபராதின்னு விடுதலையும் ஆயிட்டாரு. சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் கூட திரும்ப கிடைச்சிருச்சு. ஸோ கம்பெனிக்கு சட்ட ரீதியா எந்த சிக்கலும் இல்லைல்ல? எங்க ஆடிட்டர் நம்பரையும் லீகல் அட்வைசருடைய செல் நம்பரையும் தரோம். நீங்க வேணா பேசி கிளியர் பண்ணிக்கோங்க சார். மேடத்தோட வெளிப்படையான பேச்சு, நேர்மையான சிந்தனை, இந்த ரெண்டுமே அவங்க மேல எனக்கு நம்பிக்கையை உருவாக்கிடுச்சு. நாம அடுத்து எப்ப மீட் பண்ணலாம் மேடம்? எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம் சார். பட் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. அடுத்த மீட்டிங்ல நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கரெக்ட். ஆனா எங்க ஆடிட்டர் அட்வொகேட் கிட்ட எல்லாம் பேசணும். ஸோ ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கலாமா சார்? ஒரு 1 வீக். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா? 28 கோடி ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு 30 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட டைம் எடுத்துக்கோங்க சார். கம்பெனி வாங்கலாம்னு ஆடிட்டர் சொல்லிட்டா சிங்கிள் பேமெண்ட்ல செட்டில் பண்ணிடுவோம். சார், எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். புரியுது மிஸ்டர் அறிவு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்க பாஸ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, நல்ல நியூஸ் வரும். நான் வரேன் மேடம். சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். என்ன பவி, கைக்கு வந்தது வாய்க்கு எட்ட மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றியா? கைக்கே வரலையே. இவர் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை வரலன்னு 7-8 பேர் பேசிட்டு போயிருக்காங்க. யார் முதல்ல வராங்கன்னு பாப்போம். நம்ம கம்பெனியை வாங்கிக்கிட்டு யாராவது ஒருத்தர் என் நிம்மதியை மீட்டு கொடுத்தா போதும். என்ன கிஷோர், எதுக்கு இப்ப என்ன வர சொன்ன? நீ வர சொல்லல, அதான் நான் வர சொன்னேன். என் ஏடிஎம் கார்டை கொடு. இன்னும் பணம் டிரா பண்ணலையே. 50,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணதா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. மீதி பணத்தை இன்னும் டிரா பண்ணலன்னு சொன்னேன். ப்ளீஸ் கிஷோர், என் ஹஸ்பண்ட் அனுப்பின பணம் என்னை கண்டிப்பா கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டா பதில் சொல்லு. ஆனா நீ எவ்வளோ பெரிய ஜெகஜால கேடி. பேங்க்ல 2,70,70,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பணம் சுத்தமா இல்லன்னு எவ்வளவு தடவை பஞ்சபாட்டு பாடின. இப்பவும் சொல்றேன், அது ஏன் பணம் இல்ல, என் ஹஸ்பண்ட் பணம். உன் ஹஸ்பண்ட் எதுக்கு உன் அக்கவுண்ட்ல பணம் போடுறாரு? இதுல இருந்து என்ன தெரியுது? புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுத்து வாங்கணும், பொண்டாட்டி புருஷனுக்கு கொடுத்து உதவணும். சோ நீ எனக்கு கொடுத்து உதவ வேண்டியது உன் கடமை. கிஷோர், இப்படி பேசாத, கேட்கவே அருவருப்பா இருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. நீ என்ன தூக்கி போட்டு போனப்ப நான் பட்ட மனவேதனைக்கு இப்பதான் நஷ்ட ஈடு கிடைச்சிருக்கு. சரி, முதல்ல ஏடிஎம் கார்டை கொடு. அதை தர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா தருவேன். ஆமா, உன் மாமியார் அக்கவுண்ட்ல 70,000 ரூபாய் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் மாசம் மாசம் அவங்களுக்குன்னு தனியா பணம் அனுப்புவாரு. ஓஹோ, அந்த பணத்தையும் நீ தான் மங்களம் பாடிட்டு இருக்கியா? நீ செஞ்சா தப்பு இல்ல,
நான் செஞ்சா தப்பா செல்லம்? அவங்க எனக்கு மாமியார். உனக்கு மாமியார்னா எனக்கு அம்மா மாதிரி தானே. அம்மா அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு மகனுக்கு உரிமை இல்லையா? கிஷோர், என்ன சொல்ற? அந்த அக்கவுண்ட்ல, அதாவது எங்க அம்மா அக்கவுண்ட்ல இருந்த 70,000 ரூபாய் பணத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் அக்கவுண்ட்ல இருந்து 50,000 ரூபாய் எடுத்துக்கிட்டியே? அது போதாதா? நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னேன்ல இந்திரா. உன் அக்கவுண்ட்ல இருக்கிற 2,70,000 பத்தாது. கிஷோர், உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் ஏடிஎம் கார்டை கொடுத்துரு. ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் எடுக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு பேங்க்ல எழுதி கொடுத்துருவேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் டார்லிங். போ, இப்பவே எழுதி கொடுத்துட்டு வா. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். நீ எனக்கு கொடுக்கறது பணம் இல்லை இந்திரா, ஜீவனாம்சம். என்னை விட்டு நீ போயிட்டா நான் எப்படி வாழறது? பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீயும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டல. ஆமா, நீ இனிமே கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணாலும் சட்டப்படி ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்ல. உண்மைதான், ஜீவனாம்சமே கொடுக்க வேண்டியதில்லை தான். ஏன்னா நமக்கு தான் சட்டப்படி இன்னும் டைவர்ஸ் ஆகலையே. ஸோ நீ கொடுத்தது, கொடுக்க போறது எதுவுமே ஜீவனாம்சம் இல்லை. கஷ்டப்படுற முன்னாள் கணவனுக்கு இடைக்கால நிவாரணமா பணம் கொடுத்துட்டு இருக்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன திருத்தம், முன்னாள் கணவன் தப்பா சொல்லிட்டேன். ஓகே கிஷோர், நான் உன்கிட்ட போராடி தோத்து போயிட்டேன். உன் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய். மனசாட்சியை பத்திலாம் நீ பேசக்கூடாது, தப்பு. சரி, நான் கிளம்புறேன். இரு, இன்னும் நான் பேச வந்த விஷயத்தையே பேசலையே. எதுக்கு பேசணும்? அதான் ஏடிஎம் கார்டு உன்கிட்ட இருக்கே. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு பக்கத்துல வீடுங்கள்லாம் கட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே சென்னைக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை. அதையே என்கிட்ட சொல்ற? வசதி வாய்ப்பு இருந்தா வாங்க வேண்டியதானே? அதுக்கும் நீதான் மனசு வைக்கணும். என்ன விளையாடுறியா? சென்னைக்கு பக்கத்துல இடம் வாங்கணும்னா சும்மாவா? லட்சக்கணக்கில் வேணும். நான் எங்க போவேன்? நோ நோ நோ, நான் உன்கிட்ட பணமெல்லாம் கேட்கல, கேட்கவும் மாட்டேன். அப்புறம் எதுக்கு நான் மனசு வைக்கணும்னு சொல்ற? வண்டலூருக்கு பக்கத்துல 2 இடம் வாங்கியிருக்கியாமே, அதுல ஒரு இடத்த என் பேருக்கு மாத்திட்டாயேன். சாரி, யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஆரம்பத்துல தப்பா தான் சொன்னாங்க. தாம்பரம் பக்கத்துல இடம் வாங்கியிருக்கேன்னு. அப்புறம் ஒரு நம்பிக்கையான ஆள் தான் நீ வண்டலூருக்கு பக்கத்துல இடம் வாங்கியிருக்கிறதா சொன்னாரு. இல்ல, நான் எங்கேயுமே இடம் வாங்கல. இப்பதான் பேங்க்ல சுத்தமா பணம் இல்லைன்னு சொன்னேன். கடவுளா வந்து ஏடிஎம் கார்டா உன்னை காட்டி கொடுத்துச்சு. இப்பவும் போய் சொல்ற. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் கிஷோர். ஏடிஎம் கார்டு எப்ப கிடைக்கும்? இடம் மேட்டர் கன்ஃபார்ம் ஆனதும் கிடைக்கும். இடன்னு ஏன் இல்லாத உன்னை பத்தி பேசிட்டு இருக்க? இல்லாத ஒண்ணா? ஹலோ சார். அண்ணே, பரமசிவம் அண்ணே. சொல்லுங்க சார். கொஞ்சம் உள்ள வரீங்களா? வரேன் சார். ஓகே. இவனா? இவன் எதுக்கு இங்க வரான்? வணக்கம் சார். வணக்கம்மா. ஆமா சார். மேடத்துக்கு எந்த ஊர்ல இடம் வாங்கி கொடுத்தீங்க? வண்டலூர்ல சார் 2 இடம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். அம்மா, நீங்க வாங்கினப்போ ரொம்ப குறைவு, இப்ப ரேட் எகிரிடுச்சுமா. யோ, இடத்த வாங்கி கொடுத்துட்டு இப்படி கண்டவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பியா? சாரு வண்டலூர்ல இடம் வாங்கணும்னு சொன்னாரு. உங்க இடத்த கொடுக்குறீங்களான்னு கேட்க சொன்னேன், அவ்வளவுதான். அவங்களுக்கும் பொழப்பு ஓடணும்னா இப்படி ஏதாவது லிங்க் பண்ணி விட்டா தானே நடக்கும். கொடுக்க விருப்பம்னா கொடுங்கம்மா.
இல்லைன்னா ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிடுங்கம்மா. அண்ணே நீங்க கிளம்புங்க. டீல் முடிஞ்சா உங்களுக்கு கமிஷன் கன்ஃபார்ம். வரேன் சார். ம். வரேம்மா. வேற எப்படி போய் சொல்லி சொத்தை காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறியா? அந்த வண்டலூர்ல 2 இடம் இருக்குல்ல, அதுல ஒரு இடத்த என் பேருக்கு எழுதி கொடு. வேற எப்படி போய் சொல்லி சொத்தை காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறியா? அந்த வண்டலூர்ல 2 இடம் இருக்குல்ல, அதுல ஒரு இடத்த என் பேருக்கு எழுதி கொடு. ரெண்டு இடத்த வேணாலும் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். அதே வேணாலும் எடுத்துக்கோ. இதுக்கு மேல என்னால சித்திரவதை அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னும் 2 நாள்ல அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வர. என் பேருக்கு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்றோம். நான் 2 இடத்தையும் வாங்கிட்டேன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு இடம் வச்சிருக்கேல்ல, அதை காட்டு. இன்னொரு இடம் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அதான் இதுன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இடம் வேணுமா உனக்கு? இடம் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. அபி, நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு கான்ட்ராக்டர் என்னை மீட் பண்றதா சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ஆபீஸ் இருக்கு. இல்லனா ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட மீட் பண்ணிருக்கலாமே. இல்லைண்ணே, எல்லா இடத்துலயும் நமக்கு எதிரான ஆளுங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா கோடி கணக்குல பேச போற டீலிங்க இப்படியா ரோட்ல வச்சு பேசுறது? அந்த சென்டிமெண்ட் எல்லாம் நான் இப்ப பாக்குறதே இல்லைண்ணே. நாம வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அவர் எத்தனை மணிக்கு வர்றதா சொன்னாரு? நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உன்னை கூட்டிட்டு வந்துட்டேனா. ஸோ வரப்போறவர் மேல எந்த தப்பும் இல்லை. சாரி மேடம், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, நம்ம மீட்டிங் 8 மணின்னு சொன்னீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. ஓகே மேடம். நான் கோயம்புத்தூர்ல சரவணா சிவில் இன்ஜினியரிங் பேர்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சென்னையிலயும் பிசினஸ் பண்ணலான்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதுனால தான் உங்களை மீட் பண்ணலான்னு வந்திருக்கேன். என்ன டேர்ம்ஸ்ல எங்க கூட ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க? ஜாயின் வெஞ்சரா வரதுக்கும் சம்மதம். இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கைமாத்தி கொடுத்தா கூட சந்தோஷம்தான். சார் அப்படியெல்லாம் ஐடியா இல்லை சார். கைமாத்தி விடுற அளவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், பிரச்சனை இல்லாத பிசினஸ் மேனே இல்ல. அதே நேரத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அண்ணா நகர்ல 10 மாடி பில்டிங், 120 கோடி ப்ராஜெக்ட், 160 வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் இப்போ கொஞ்சம் டல் தான் மேடம். நீங்க சொல்ற அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது மேடம். சார், சென்னையில எங்க கம்பெனிக்கு அவ்வளோ ஒரு நல்ல பேர் இருக்கு சார். சொன்ன டேட்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி சொன்ன டேட்டுக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம் சார். அதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் சார் உங்களோட ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன். அண்ணா நகர் ப்ராஜெக்ட்ல எங்க கம்பெனியோட குட்வில் கொஞ்சம் கெட்டு போச்சு. எங்களோட சப்கான்ட்ராக்டர்ஸ் எங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் நாம இல்ல பவி, நம்மளோட பிசினஸ் எதிரிங்க தான். எப்படியோ அவங்க தூண்டி விடுற அளவுக்கு நம்ம நடந்திருக்கோம்ல. கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? ஓகே, அதுதான் நேர்மையான பிசினஸ் மேனுக்கு அழகு. சொல்லுங்க. தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓனர் என் ஹஸ்பண்ட் தான். அவர் இப்போ இல்ல. அவரோட லீகல் நாமினியா என் பேருக்கு மாத்திர வேலை நடந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அது எல்லாமே லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தான். பேங்க் லோன் ஏதாவது இருக்கா? இருக்கு. அண்ணா நகர் ப்ராஜெக்ட் மேல பேங்க்ல 60 கோடி ரூபாய் லோன் இருக்கு. அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டா டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்கு நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை சார்.
மெட்டீரியல் சப்ளையர்ஸ்க்கும் சப்கான்ட்ராக்டர்ஸ்க்கும் முதல்ல செட்டில் பண்ணணும். அது எவ்வளவு? ஆம், ஒரு 28 crores பேலன்ஸ் இருக்கு. கோர்ட்டு கேஸ்னு இருந்ததே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, ரொம்ப தெளிவா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சிருச்சுன்னு மொட்டையா சொன்னா எப்படி மேடம்? சார், அதுக்கும் அண்ணா நகர் ப்ராஜெக்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதை கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் மேடம். ஏன்னா கோர்ட்ல உங்க சொத்தை எல்லாம் முடக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். என் ஹஸ்பண்ட் நட்புக்கு மரியாதை கொடுத்தாரு. அதுக்கு அவர் கொடுத்த வேலை தான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாரு. சொத்தை முடக்கினது தேவையில்லாததுன்னு ஜட்மெண்ட்டே வந்துருச்சு. தேவும் நிரபராதின்னு விடுதலை ஆயிட்டாரு. கோர்ட்டு முடக்கினது அண்ணா நகர் ப்ராப்பர்ட்டி இல்ல சார். ஓஹோ. இன்னும் கூட நல்லா விசாரிச்சுட்டு வாங்க சார். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மேற்கொண்டு பேசுவோம். ஓகே. இது என் கார்டு. கம்பெனியை வாங்க நான் ரெடி. உங்களுடைய ஆஃபர் என்னங்கறத எனக்கு மெயில் பண்ணுங்க. அப்ப நான் கிளம்புறேன். பவித்ரா, இவன் சரியான ஆள் மாதிரியே தெரியலையே. ஆளை பார்த்து எடை போடாதானே. எனக்கு இருக்கிற பிரஷர் உனக்கு தெரியும்ல. அதுக்காக மோசம் போயிடக்கூடாதுமா. நான் மோசம் பண்ணிட்டேன்னு என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நான் காப்பாத்திக்கணும். போலீஸ் அப்படியெல்லாம் சட்டுன்னு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கம்மா. அதை பத்திலாம் நீ பயப்படாத. என்னால ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்க முடியலன்னு, தூக்கத்திலே என் உயிர் போயிடக்கூடாதான்னு எத்தனை தடவை ஏங்கியிருக்கேன் தெரியுமா? என்னம்மா நீ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோசம் பண்ணிட்டு முடிஞ்சா புடின்னு தைரியமா சொல்றவன்லாம் இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ என்னடானா பிசாத்து பணத்துக்காக உயிரை விடுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நேரமே சாப்பிட்டாலும் அது நிம்மதியான சாப்பாடா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அண்ணா நகர் ப்ராஜெக்ட நல்ல பார்ட்டி கிடைச்சதும் கம்பெனி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வேற வேலைக்கு போயிடலான் இருக்கேன். பாண்டியா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படியே ஆறிட்டு இருக்கு பாரு. குடிக்காம அப்படி என்ன யோசனை? தேவ் மரணம் கொலைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சுமா. கொலையா? என்ன சொல்ற பாண்டியா? ஆமாமா, பிரபுவை ஜெயிலில் போய் பார்த்து பேசினதுல தேவ் கொலையில ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிய வந்துச்சு. ஐய, தேவ் கிட்ட அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்துச்சா? அத்தை, தேவ் மாமா மாதிரி ஒழுக்கமான ஆளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. உன் புருஷன் இப்ப சொன்னதை கேட்டல்ல? அம்மா, அவசரப்படாதம்மா. தேவ் தொழிலுக்கு பகையா இருந்தவன் பிரபு. அவங்கிட்ட வேலை பார்த்த மாதவி தான் காரை ஏற்றி கொன்னு இருக்கா. தேவ் தொழிலுக்கு பகையா இருந்தவன் பிரபு. அவங்கிட்ட வேலை பார்த்த மாதவி தான் காரை ஏற்றி கொன்னு இருக்கா. ஆமா, தேவ் கேஸ் தான் பார்க்க கூடாதுன்னு உன்கிட்ட கமிஷனர் சொன்னதா சொன்னேன். இப்ப எதுக்கு போய் விசாரிக்கிற? விசாரிக்காம எப்படிமா இருக்க முடியும்? பவித்ரா பார்வையில நான் அவங்க புருஷனை கொன்னவனா தெரியுறேன். இதுல இருந்து நான் மீண்டு வரணும்னா இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். நீங்க ரகசியமா பண்றது தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட்ல மறுபடியும் ஆக்ஷன் எடுத்துட போறாங்க. இப்போ தேவ் கேஸை டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். ஏண்டா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் தன்னோட தவற பத்தி மட்டும் சொல்லக்கூடாதுன்னு நீதானடா அடிக்கடி சொல்லுவ. நாங்க 2 பேரும் ஒரே பேட்ச்மா. ரொம்ப நல்லவன். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்களேன். இப்போ எங்க போயிட்டு வரீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல தினம் போய் உக்காந்துட்டு வர்ற போற பெரிய அதிகாரிங்களுக்கு சலாம் போட்டு வரணும். என்னைக்காவது இறக்கப்பட்டு போஸ்டிங் போடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதான் போயிட்டு வரேன். டேய், நேர்மையா இருந்தவனுக்கு அநியாயமா தண்டனை கொடுத்திருக்காங்க. முதல்ல வேலையை விட்டுட்டு வா.
வேலையை விட்டுட்டு ஏமா இதை விட மோசமான பனிஷ்மெண்ட்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு போய் நீ தேவ்கேஸ் விஷயத்துல என் மேலேயும் ஒரு சில தப்பு இருக்குமா? டேய் இந்திரா வர பேசாம இரு. பத்மினி எனக்கு ஒரு காஃபி கொடு. நீயே போய் போட்டுக்கோ. இங்க வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல காஃபி வேணுமா? காஃபி. என்னது வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கா? அண்ணே பத்மினி என்ன சொல்றா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ பத்மினி, காஃபி கேட்டால் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு, இல்லைன்னா நீயே போட்டு குடின்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு. டேய் அவளை ஏன்டா கத்துற? இந்திரா வா, நான் காஃபி போட்டு தரேன். காஃபியெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். இப்ப பத்மினி சொன்னதுக்கும் அண்ணன் கோவப்பட்டதுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் எதுவும் இல்லை இந்திரா. அம்மா நீ என்ன அடிக்கடி வெளியில போறியாமே? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போக மாட்டியா? சரி இப்ப எங்க போயிட்டு வர? நான் ஒரு கேள்வி கேட்டா அதை மறைக்கிறதுக்கு நீ வேற ஒரு கேள்வி கேப்பியா? இந்திரா, அண்ணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா உன் கௌரவம் என்ன கெட்டு போயிடுமா? ஏற்கனவே நம்ம குடும்ப கௌரவம் கிழிஞ்சுதான் போச்சு. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? வாய் இருக்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா நீ? இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் பேசல. ஆமா, உன்னை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே. சரிங்க, இந்த விஷயம் எப்படி இந்திராக்கு தெரிஞ்சது? ஏய் நான் கேட்டுருவேன்னு நீ முந்திக்கிறியா?